நெறைய கடந்து வந்த அனுபவங்கள்ல வந்து ஹென்ஸா வந்து ரொம்ப எமோஷனலா டைம்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயத்துல நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். என்னால இன்னும் அதுல இருந்து மறக்க முடியலன்ற ஒரு விஷயம் அனுபவம் ஏதாச்சும் இருக்கு? என்னோட லைஃபே ஒரு பெரிய லெசன் தான். நெறைய அனுபவங்கள் தான். எப்படி சொல்றது? நெறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் நான் வந்துட்டு, ஓகே இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக மூட் அவுட் ஆயி வீட்லலாம் உட்கார மாட்டேன். ஓகே இத விட இத பெஸ்ட்டா நான் பண்ணணும். இதுலருந்து நான் இப்படி வரணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப அதிகம். பட் என்னோட சின்ன வயசு லைஃப் எடுத்துக்கிட்டாலே நெறைய பெரிய ஜர்னி. அது ஒரு கதையா சொல்லலாம். அதெல்லாமே தான் எனக்கு நெறைய என்ன என்ன அனுபவப்படுத்திக்கிட்டதுக்கான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட ஓகே, லைஃப்ல. ஓகே, ஓகே. அண்ட் பிஃபோர் மேரேஜ் ஒரு ஒரு லைஃப் ஒண்ணு இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஒண்ணு இருக்கும். அது நம்ம சினிமா டிராவல் பண்றோம், சீரியல் டிராவல் பண்ணும்போது என்ன புதுசா ஒரு வித்தியாசமா இருந்துச்சு? வித்தியாசம் பிகாஸ் எனக்கு அந்த மாரி தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல பெர்சன்னால, ஓகே, அவரு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் இல்லன்னா நான் இப்போ இங்க உங்க கூட வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்க முடியாது. ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு குடுத்து, "இது உன் ப்ரொஃபஷன் ஓகே. நீ இன்னும் நல்லா பண்ணணும்." அப்படின்னு என்ன வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப வந்து சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவருதான். ஓகே. அதனால எல்லாமே அவருதான். அவ்வளவுதான். அவருதான். சூப்பர், சூப்பர். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்ன்னு ஒரு பக்கம் இருக்கும்ல. அம்மா, அப்பா எல்லாரும். அப்போ ஆரம்பம் டைம்ல எப்படி இருந்துச்சு? அந்த சீரியல் டிராவல் பண்ண அப்புறம்? ஆக்சுவலி எனக்கு வந்து அப்பா கிடையாது. அம்மா ம். மட்டும் தான். அம்மா, தங்கச்சி. ஸோ நான் தான் என்னோட ஃபேமிலிய பார்த்துக்கிற மாரி. ஆனா அம்மாக்கு வந்து எப்படின்னா, அப்பா இல்ல. ஸோ யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். வொர்க்கிங்ல இருந்தேன் நானு. கல்யாணம் பண்ணி குடுத்துறணும்ன்றது மட்டும் தான் அம்மாக்கு ரொம்ப அதிகமா இருந்தது தவிர, மீடியான்னும்போது அம்மா கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாம இருந்தாங்க. மீடியால இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா நீ எந்த ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் வேற. ம். எதுவுமே இல்லாம மீடியாக்குள்ள போய் நீ என்ன பண்ண போறன்றது பெரிய கொஸ்டின் அம்மாக்கு. சோ அக்கம் பக்கம் வீட்லலாம் ஒரு மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அம்மா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி டிப்ரஷன் ஆனாங்க. அ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து மீடியாக்குள்ள வந்தேன்னு சொல்லலாம். ஓகே. ஆனா அந்த ஜர்னிலாம் நான் இப்ப எடுத்து பார்க்கும்போது பிகாஸ் அ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம, எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாம நம்ம இவ்ளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்றத நான் ஃபீல் பண்றேன். பட் இத விட இன்னும் நான் பெருசா வரணும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் வந்திருக்கேனேன்றத நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன்.